அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சி உண்டு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் இளங்கோவடிகள் சிலம்புல கடவுள் வாழ்ந்தா பாடினார். அந்த இளங்கோவடிகள் எதை நோக்கி ஞாயிறு போற்றுதும் பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் கூட சிந்தாமணியை கேட்பதற்காக இத்தனை சிந்தாமணிகள் இங்கு சிந்தாமல் வருகை தந்தது நான் பாட வேண்டும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருத்தக்க தேவர் என்ற மகா முனி எழுதிய காப்பிய சுவைக்கு இன்றளவும் இவ்வளவு நவீன உலகிலும் காது கொடுத்து கேட்பதற்கு இத்தனை பேர் வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தாமணியினுடைய சிறப்பு, இந்த சிந்தாமணி காப்பியத்தினுடைய மகிமை அப்படி. சிந்தாமணினா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி. அந்த மணி நாம் என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால அதுக்கு சிந்தாமணி பெயர் வச்சாங்க. நாம இப்ப தேவ உலகத்தில் அந்த சிந்தாமணியை பார்க்க முடியாது. ஆனா நம்மகிட்டையும் சிந்தாமணி இருக்கு. நம்மகிட்டையும் சிந்தாமணி இருக்கா? என்ன மணி சார்? நம்ம உடல் தான் சிந்தாமணி. நீங்க என்னவா இந்த உடலை வச்சுட்டு தேடுறீங்களோ அது கிடைக்கும். ஆன்மன் லாபத்தை தேடினீங்கன்னா இந்த உடலை வச்சுட்டு ஆன்ம லாபம் கிடைக்கும். இல்லை எனக்கு பொருள் தான் வேணும்னு தேடினீங்கன்னா பொருள் கிடைக்கும். ஆனால் இந்த அழிந்து போகக்கூடிய உடலை வைத்துக் கொண்டு அழியாத ஆன்ம சுகத்தை தேடுவதுதான் நாம் பெற்ற இந்த சிந்தாமணியினுடைய மகிமை. அதனால பாரதி பாடினா பாருங்க, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. அப்படி நல்லதோர் வீணை கிடைத்ததுனால பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்றத தெரிந்திருந்ததுனால்தான் செல்போன், டிவி போன்ற புலன் நுகர்ச்சி சார்ந்த கருவிகளிடமிருந்து தப்பித்து செவிநுகர் செல்வங்களாக இங்கே வந்திருக்கு. அதுவே எங்க வழக்கறிஞர் திரு ஜீவா அவர்கள், அவர் பணியை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஏகப்பட்ட வழக்கு சம்பந்தமான பணிகளை பார்த்துட்டு இருக்கிறவருக்கு அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம், செவிக்கு நல்ல கருத்துக்களை கேட்கலாமேன்னு வந்திருக்காங்க. தர்மதேசன் ஐயா நம்ம தாசையா தொடர்ந்து இந்த 250 பேருக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான நிகழ்ச்சிக்கு SMS போட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கு தமிழகம் எங்கும் இங்க நடக்கிற தொடர் சொற்பொழிவு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. நேற்று வந்தாலும் போயிருக்கு, வெள்ளிக்கிழமை முந்தானே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தினசாரன் யூடியூபை பாராட்டி தெளிவா கேட்குது சார். அதன் மூலமா நாங்க எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே கேட்கிறோம். அந்த சிந்தாமணியை கேட்க அவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம். அந்த யூடியூப் யாரு, அவருக்கு கொஞ்சம் நல்லா தேங்க்ஸ் சொல்லுங்க, சூப்பராக போடுறாரு அப்படின்றாங்க. நம்ம பிரகாஷ் அந்த ராஜேஷ் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்காரு. நாம இங்க உட்காந்து பார்க்குறவங்க 80 பேர்னா இந்த முதல் வாரம் நடந்த டியூப் கிளீனா எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுல வந்த செய்தியெல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவு நுட்பமாக பார்த்துருக்குறாங்க. ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்தாமணி தொடங்கின பிறகு ஏற்கனவே ஒரு கட்டுரை தினமணியில போட்டாங்கன்னு சொன்ன சிந்தாமணி பத்தி. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுரை வந்திருக்கு பெருங்கதையை பத்தி. இன்றைக்கு தினமணியில இன்றைய நிகழ்ச்சியில் குளத்தூர் கோவிலில் குளத்தூர் கோவில் நடக்கும் போதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ சிந்தாமணியின் அருமை அந்த தினமணியாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து கம்பெனியே போட்டுக்கிறது என்னையா போடணும், கம்பெனிக்கு அடியெடுத்து கொடுத்ததே சிந்தாமணி தெரிஞ்சு அவங்க சிந்தாமணி பாராட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு காப்பியம் இந்த சிந்தாமணி. இன்று விதானம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் உடல் அசதியோடு தான் இருப்பீங்க. இருந்தாலும் காலையிலேருந்து எங்களுக்கு ஒரு வாசிகமாக வந்திருக்காங்க. பாம்பூரில் ஒரு ஜெயிம்ஸ் ஸ்காலர்ஸ் மீட்டிங் இருந்தது. அது அங்கே முடிக்கும் போதே 1:30 ஆகிப்போச்சு. அதன் பிறகு அங்கேருந்து டிராஃபிக்கில் நீங்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக காலதாமதத்துக்கு முதல்ல உங்ககிட்ட பொறுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம கையில் அகப்படாத ஒரு பொருள் இருக்கிறான்னா இன்றைக்கு வரைக்கும் டைம் தான். அது நாம் சொல்கிறது மீறி தான் போயிருக்கணும். எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டாடுறோம், அந்த டைம் மட்டும் நம்ம கையில் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் பொறுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தொடங்கலாம். இன்றைய
தொடர் சொற்பொழிவில் நிறைய செய்திகள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். இந்த சீவக சிந்தாமணி நடந்த இடம் ராசமாபுரம். ராசமாபுரத்தில் சங்க நிதியும் நீல் நிதியும் பதும நிதியும் குறைவில்லாமல் இருக்குதான். சங்க நிதி பதும நிதின்றது மிகப்பெரிய ஒரு செல்வமான ஒரு பொருள் அந்த காலத்தில். அந்த சங்க நிதியும் பதும நிதியும் குறைவில்லாம ராசமாபுரத்தில் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, திருத்தக்கதேவர் என்ன சொல்றாரு, சார் எந்த தெருவில் போனீங்கன்னாலும் அருகன் கோயில் இருக்கு, எந்த தெரு போனாலும் அருகனை வணங்கிட்டு தான் நீங்க போக முடியும். அப்படி தெருக்கள் தோறும் அருகன் கோவில் இருந்ததுனால, அருகன் மீது பக்தி சிறந்த மக்கள் அந்த ஊர்ல வாழ்ந்ததுனால, அந்த ஊர்ல சங்க நிதியும் நீல் நிதியும் குறையாமல் இருக்கும். அந்த ராசமாபுரத்துக்கு செல்வ செழிப்புக்கு குறைவே இல்லையா. காரணம் என்னன்னா, மக்கள் அருக பாதத்தின் மீது அவ்வளவு பக்தி செலுத்தியவர்களாக இருந்தது. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சுகங்கள் துக்கங்கள் அத்தனைக்கு காரணம் நாம் ஈட்டிய வினைகள். நாம இந்த அளவாவது சுகமா இருக்கிறோம்னா நாம செய்தது நல்வினைகள். நாம எல்லாரும் நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும் துன்பம் வந்துருக்குன்னா நாம ஏதோ தீவினை செய்திருக்கணும். இப்போ நம்ம விட ஒரு பெரிய நிம்மதியான வாழ்கிறார், பணத்தால் மட்டும் இல்லை, ஏதோ சுகங்களோட வாழ்கிறாருன்னா அவரை பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுமா, நாம் புண்ணியம் கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கணும். அவர் அளவுக்கு நாம் இன்னும் புண்ணியம் பண்ணணும். அதனால நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம், அவரு நல்லா இருக்கு. அப்போ புண்ணியம் தான் அவரை நிம்மதியாக வாழ வச்சிருக்கு. அப்போ நாம பாவத்தை செய்யாமல் புண்ணியம் செய்து நாமும் சுகந்த வாழ்வை வாழ்வதற்கான வழிமுறையை கேட்கணும்னு அவங்கள பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும். அவளை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதை சொல்றாரு திருத்தக்கதேவர். அப்போ அந்த ராசமாபுரத்தினுடைய செல்வம் குறையாமல் இருந்ததுக்கு எது சார் காரணம்னா, திங்கள் முக்குடையான் திருமாநகர் எங்கும் எங்கும் இடம் தரல் உண்மையால் அம்கண் மாநகருக்கு ஆக்கம் அறாததால் சங்க நீர் நிதியால் தழைக்கின்றது. சரிங்களா? அப்போ இனபகவான் தரிசனம் நம்ம இல்வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியன்றதை தெரிஞ்சுங்க. திருத்தக்கதேவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால தான் கிராமத்தில் போனீங்கன்னா ஊரை விட்டு வெளியே வர வழியில் கோயில் கட்டிப்பாங்க. நீ எங்கே போனாலும் பகவானை வணங்கிட்டு போகிற மாதிரி. நேற்று வங்காரத்து கோயில் வெள்ளிக்கிழமை ஊரோட முனையில் கோயில் இருக்கு. கோயிலிருந்து எதிர்பக்கம் முழுக்க தெரு இருக்கு. அப்போ அந்த வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே தரிசனத்துக்கு உண்டான நேரான வாய்ப்பு. நம்ம முன்னோர்கள் எப்படி கோவில் வடிவமைச்சிருக்காங்க போது. அதனால தான் தரிசனம் தேவசிய தரிசனம் பாபநாசம், தரிசனம் சொர்க்க சோபானம், தரிசனம் மோட்ச சாசனம். அந்த தரிசன வாய்ப்பு நாம தேடி போனா கூட நமக்கு கிடைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ சிலர் வரமாட்டாங்க, அவங்களையும் விடுறதுல நம்ம முன்னோர்கள் ஒரு விழா வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் திருவிழா. ஏப்பா நீ என்ன கோயில் உள்ள வந்து பார்க்கலான்னு பரவாயில்ல, நான் உன் வீட்டுக்கிட்ட வரேன், இப்பயாவது எழுந்த தரிசனம் பண்ணிடு. திருவிழா வீதி உலா வரும்பொழுது அப்பயாவது எழுந்து நின்று தரிசனம் பண்ணிடு. பகவானை பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, பாவம் நீ என்ன பண்ணுவ, ஏகப்பட்ட வேலை. அதனால பகவானே வரும்பொழுதாவது தரிசனம் பண்ணணும். நான் ஒன்று சொல்றேன், இன்றைய செய்தியில தினம் தினம் கோவிலுக்கு போய் அருக பகவானை தரிசனம் பண்ணுவதை காட்டிலும் 100 கோடி புண்ணியம் பகவான் ஸ்ரீவிகாரம் வரும்பொழுது தரிசனம் செய்யும். பகவான் ஸ்ரீவிகாரத்தில் கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணது போனாலும் ஒரு புண்ணியம், அது எல்லாரும் கிடைக்காது. அதனால எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் தயவு செய்து எல்லா வேலையும் ஓரம் வச்சுட்டு அந்த பகவான் ஸ்ரீவிகாரத்தில் கலந்துங்க, தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க கை கால்களால் என்ன உதவி பண்ண முடியும் அந்த திருவிழாவுக்கு பண்ணுங்க. இது நான் சொல்ல, திருநூற்றந்தாதியில் அவரோதி ஆழ்வார் சொல்லியிருக்காரு. திருவிழாவின் போது பகவானை தரிசனம் பண்ணது அத்தனை புண்ணியம். நீங்க திருநூற்றாந்தாதி எடுத்து படிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இருக்காரு. அதனால எந்த ஊர்ல திருவிழா நடந்தாலும் அந்த ஊர்ல சொந்தக்கார கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி நாம பார்க்க போறது யார? பகவான். அதனால எங்க மாமா அந்த ஊர்ல தான் ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை நாம எப்படி அந்த ஊருக்கு போறது அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. நாம பகவானை பார்க்கணும்.
அதனால் பஞ்சகல்யாண விழாவாக இருந்தாலும் சரி, திருவிழாவாக இருந்தாலும் சரி, பகவான் தரிசனம் தான் முக்கியம். ஜீவர்களுக்கு இல்லாத துன்பம் இல்லை. சிலப்பதிகாரத்தில் கண்ணைக்கு அடையாத துன்பம் இல்லை. கண்ணைக்கு இந்த பெண்கள் நிறைய பேர் உட்காந்துருங்க. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். கணவன் திரும்பி வரனா நீ துறை மூழ்கி எழுந்திருமா, நீரில் அந்த சோமகுண்டம் சூரிய குண்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி எழுந்தினா உன் கணவன் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. கண்ணைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், குளம் மூழ்குதல் என்னுடைய குலத்திற்கு உகந்ததல்ல. கணவன் வரல, அது அநாட கட்டம். மூழ்கி எழுந்தாதான் வருவான்னா நான் முழுக்க தயாராக எவ்வளவு பிடிப்போட இருந்திருக்கேன். இப்போலாம் நாம் என்ன பண்ணுறோம், பக்கத்து அம்மா கூப்பிட்டாங்க அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு, வீரபத்ர சாமி கோயிலுக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு நாம் மடம் மாறி போயிட்டு இருக்கிறோமே. அந்த அம்மா பாருங்க, எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் அருகனை தவிர என்னுடைய கைகள் வேறு கடவுளை வணங்காது. அருகனை தவிர என்னுடைய வாய் வேறு கடவுளுடைய பெயரை உச்சரிக்காது. அருக கோட்டத்தை தவிர என்னுடைய கால்கள் வேறு எந்த கோயிலையும் பலம் வராது. சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்ல வந்த கருத்து தான், சமணனாய் பிறந்தது மிகப்பெரிய புண்ணியம், சமணராகவே வாழுங்கள், சமணத்தில் இருந்து சற்றும் தளம் பெறலாது. அதை சொல்றதுக்கு அந்த தான் சார் கிளம்பு. கண்ணகிய துயர கோலத்தில் படிச்சிருந்தா கூட சமண நெறிப்படி வாழ்ந்த பெண். ஏன் பெண்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா, ஒரு வீட்டில் பெண்கள் சமண நெறியோடு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் சமண நெறியோடு இருக்கும். 6 மணிக்கு மேலே அடுப்பங்கிற பக்கமே போகமாட்டோன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் மாறிடுவாங்க. இதுக்கு மேலே வேணா நீங்களே தோசை ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லி பாருங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டாரு, 3ஆம் நாள் 5:30 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து உட்காந்துருவாரு. ஆக ஏன் பெண்கள்கிட்ட அதை வலியுறுத்தினார் சிலப்பதிகாரத்தினா, பெண்கள் தான் இந்த சமண நெறியை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு பட்டிமன்றம் வச்சோம், சமண நெறியை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களா பெண்களா? யாருங்க சார்? பெண்கள் தான். பாருங்க, ஆண்களே ஒத்துட்டாங்க, பெண்கள் தான். இதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்துருவோம். எல்லாரும் சமண நெறிப்படி பின்பற்றுபவர்கள் பெண்கள் தான் அதிகம். பாருங்க, இன்னைக்கு கூட விதானத்தில் அதிகமாக இருந்தது யாருங்க? பெண்கள் தான். அதனால இந்த அருமையா விதானத்தை செய்து கொடுத்த உபயதாரர் யாருங்க? நாகராஜன் குடும்பத்தினர். அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துமாறு அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து உபயதாரர்கள் இந்த சிந்தாமணிக்கும் விதானத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் தர்ம சிந்தனைன்றது. அதற்காக பாடுபடக்கூடிய அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி, அந்த திங்கள்தோறும் இறைவனுடைய கோவில் இருந்ததுனால ராசமாபுரம் செழிப்பாக இருந்ததுன்னு சொல்லி முடிக்கிறார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரண்மனையினுடைய சிறப்பை சொல்றார். அரண்மனையில் அந்த காலத்திலேயே கோபுரத்தில் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இடிதாங்கி வச்சிருக்காங்க. கோபுரத்தில் சூளம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துதான். அந்த அமைப்பு என்னன்னு திருத்தக்கதேவர் சொல்றாரு, அது இடிதாங்கி. அதுக்கு உரை விளக்கம் எழுதுற நச்சினார் தெளிவா எழுதுற, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இடி தாங்கக்கூடிய இடிதாங்கியை கோபுரத்தின் மீது அறிவியல் பூர்வமாக நிறுவியவர்கள் சமணர்கள். இன்றைக்கு தினமணியில் எழுதின கட்டுரை பெருங்கதையில் என்ன கட்டுரை எழுதியிருக்கேன்னா, மதன மஞ்சிகை பந்து விளையாடும் அரண்மனை மேல இருந்து அந்த பந்து கீழே விழுந்துடும். நரவாணன் யானை மீது உலா வருவார். உலா வரும்போது அவன் மேல அந்த பந்து பட்டுரும். அவன் பந்து விழுந்த உடனே நிமிர்ந்து பார்க்கறதுக்கு அந்த அம்மா மேல இருந்து பார்க்கறதுக்கு சரியா இருக்கு. ஒரு செகண்ட் அந்த அம்மா அங்க இருந்து நரவாணனை பார்த்த உடனே அவனுடைய கட்டழகான மேனி மீது அவனுக்கு ஒரு காமம் வந்துடுச்சு. இவனுக்கு மேல பார்த்த உடனே ஒரு நிலவினுடைய ஒளி போல இருந்த முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த அம்மா மேல ஒரு காதல் வந்து, பந்து மட்டும்தான் பார்த்தா, முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் தான் பார்த்தா, அந்த முழு உருவத்தை பார்க்கணும்னு அவனுக்கு ஆசை. அந்த அம்மா வெக்கத்துல உள்ள போயிட்டாங்க அரண்மனைக்குள்ள இவன் போக முடியாது. அப்ப அந்த பந்தை எடுத்துட்டு என்ன பண்றான், தன்னுடைய நண்பன் கோமுகன் கிட்ட கொடுத்து, இந்த பந்து விளையாடின பெண்ணுடைய உருவத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கிறான். பந்தை கொடுத்துட்டு பந்து விளையாடின பொண்ணை காமிக்கலாம், எப்படி காமிக்க முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. உடனே அந்த நண்பன் என்ன பண்றான், அந்த பந்தை வாங்கி ஆராய்ச்சி பண்றான். அந்த பந்துல மதன மஞ்சிகையினுடைய கை ரேகை பதிஞ்சிருக்கிறது அவன் பார்க்கணும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு.
அந்த கை எப்படிப்பட்டதுன்னா அருகே அழகான நறுமணமிக்க சந்தனங்கள் பூசிய கைகளால இந்த பந்து விளையாடி இருக்கான் அந்த பெண்ணு அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்ப அழுத்தி அந்த பந்தை பிடித்ததுல அவருடைய விரல் ரேகை அந்த பந்துல பதிஞ்சிருக்கான். அதை பார்த்துட்ட உடனே அவன் என்ன பண்றான், அந்த விரல் ரேகையை முதல்ல ஒரு ஓவியம் தீட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறான். விரல் ரேகையை வரைகிறான், விரல் ரேகைக்குரிய விரலை வரைகிறான், விரலுக்குரிய உள்ளங்கையை வரைகிறான், உள்ளங்கைக்கு உண்டான முன்கையை வரைகிறான், முன்கைக்கு உண்டான முகத்தை வரைகிறான். இப்படி ஒவ்வொரு அங்கமா வரைஞ்சினே வரும்பொழுது, வரைஞ்சி முடிக்கும் பொழுது அந்த பஞ்சு போன்ற மென் பாதங்களை வரைந்து நிமிர்றான். மதன மஞ்சிகை எதிர நிற்கிற மாதிரி இருக்கு அந்த ஓவியம். அப்போ விரல் ரேகையை வைத்து காணாத ஒரு பெண்ணினுடைய உருவத்தை நூல் வல்லார் நூலால் எப்படி பேரழகன் பாகுபலி சிலையை வடித்தார்களோ அப்படி ஓவியத்திலே அந்த பெண்ணை வடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபிங்கர் ட்ரிப்பை வச்சுக்கிட்டு திருடனை ட்ரேஸ் பண்றானே, இந்த அறிவியல் நுட்பம் கொங்குவேலீர் எழுதிய பெருங்கதையில மதனமஞ்சிகையினுடைய ஓவியத்தை வரையக்கூடிய நுட்பம் நிறைந்த ஓவியன் அந்த காலத்தில் இருந்திருக்கான். அந்த அறிவியல் நுட்பம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா சமணர்கள் எவ்வளவு பெரிய அறிவாற்றலிலே சிறந்தவர்களாக, அந்த அறிவியலுடைய கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் தான் இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் ஐடியில கொடி கட்டி இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்கன்னா, அப்படி அறிவார்ந்த சமுதாயத்தினுடைய வாரிசுகளாக நம்முடைய இளைஞர்கள் இருப்பதனால தான் ஐடியில நம் ஆளுங்க இல்லாத கண்ட்ரியே கிடையாது. அப்படி சமணர்கள் சிறந்து விளங்குவதற்கு காரணம் எண்ணையும் எழுத்தையும் இயம்பிய ஆதி மூர்த்தியினுடைய வம்சாவளிகள் நாம். அந்த பெருமை போதும் நமக்கு. இந்த ஜெயின குலத்தில் பிறக்கிறதுக்கு நாம எத்தனை கடல் காலம் புண்ணியம் பண்ணியிருப்போமோ தெரியாது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் பை எடுத்துட்டு எங்க போய் நின்று இருப்பான், நாம பகவான் முன்னாடி நிற்கிறோமே. இந்த ரெண்டு வித்தியாசம் போதாதுங்களா வாழ்க்கையில் நமக்கு? நாம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் நினைச்சு பாருங்க. பாப்போம் ஆவணி மாசம் முதல் நாள் பாருங்க, எங்க திருக்குறள் சேர்ந்தவர், அவர் தாய்மொழி தான் ஹிந்தி, அவர் மூச்சு விடுறது பூரா தமிழ். சிந்தாமணி ஒரு இந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மனிதரை கூட்டாந்திருக்குன்னா இந்த சிந்தாமணியினுடைய சிறப்பு, அந்த அரண்மனையினுடைய சிறப்புகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போறாரு. மதில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேகம் போய் தடுக்குதான். இவன் மதில் அவ்வளோ உயரம் இருக்கான். மேகம் என்ன சொல்லுதான், என்னை தாண்டி நீ மேலே போனீங்கன்னா எனக்கு மரியாதை இருக்காதுப்பா, எனக்கு மரியாதை இருக்காது. நம்ம பையன்கிட்ட கூட விளையாட்டு போது சொல்லுவோம், டே கௌரவத்துக்காக நான் ஜெயிச்சுடுறா விட்டுக்குறான். செஸ் விளையாடுவோம் பேரனும் தாத்தாவும், விட்டுக்குறான்னு கேட்பாரு தாத்தா, பேரன்கிட்ட தோத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கூட விளையாடும் போது அந்த அம்மா தோத்துற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தை எப்பயும் விளையாட்டில் கூட தோற்கக்கூடாது, விளையாட்டில் கூட தோற்கக்கூடாது நம்ம குழந்தை. அந்த பக்குவம் யார் வரும்னா தாய் தான் வரும். அப்படி இந்த அகழியும் மதிலையும் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போறாரு. அகழி எப்படின்னா சேர்ந்தாரை கழுத்தை பிடித்து கொள்ற காமவல்லி போல அந்த அகழி இருக்குதான். அகழியில நீர் முழுமா இருக்கு, முதலைகள் இருக்கு, தாண்டி போக முடியுமா? போக முடியாது. அப்படி ஒரு அரண்மனைக்கு எதிராக அழகுனா மஞ்சு சூழ் மதில் சுவர். மஞ்சுனா மேகம், மேகத்தை தொடர அளவுக்கு மதில் சுவர் இருக்கான். நாம ஒரு 4 அடி மதில் சுவர் போட்டோம்னாவே நம்ம பெருசா நினைக்கணும். அப்போ அரண்மனையினுடைய பாதுகாப்பு கருதி எவ்வளவு உயரம் மதில் சுவர் போட்ட அரண்மனை இருந்திருக்கு பாருங்க. அப்போ அகழி எவ்வளவு அழகா இருந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனைக்குள்ள ஒரு சோலை வனம் இருக்கான், அழகான பூத்து புழுங்குற மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் இருக்கான். அதெல்லாம் 10வது திருத்த கதைவர் என்ன பண்றாரு, பசும் பொன்னாலான ஆண் யானையும் பெண் யானையும் தங்கத்தால செய்து வச்சிருக்காரா. அந்த எங்க சோலையில தங்கத்துல மூக்குத்தியே வாங்க முடியல, இருக்கிற விலங்கிலே பெரிய யானையை பசும் பொன்னால் செய்து அந்த சோலையில வச்சிருக்காங்க. அந்த அரண்மனைக்குள்ளனா பாத்துங்க எவ்வளவு செழிப்புல இருந்திருக்காங்க. 2 மான்களையும் அந்த மாதிரி செய்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனையுடைய அழகெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அரண்மனைக்குள்ள பந்தாடுற இடம் இருக்கான். இந்த பந்தாடல், பெண்கள் பந்தாடல் எங்க இருக்குன்னா சிலப்பதிகாரத்திலிருந்தே தொடங்குது. சிலப்பதிகாரத்தில் இருக்கு, பெருங்கதையில இருக்கு, சிந்தாமணியில இருக்கு, அடுத்து வந்த சூளாமணியில இருக்கு, எல்லா காப்பியத்திலும் வருது. இந்த பந்து பயில்வதற்கு ஏற்ற இந்த பந்து அடிச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பந்து எப்படி துள்ளி துள்ளி குதிக்குமோ அந்த துள்ளல் ஓசையோட இந்த பாட்டை எழுதியிருக்காரு. எப்படி பாருங்களா, வைத்த பந்து எடுத்தலும் மலையில் கரத்தலும் கைத்தளத்தின் ஒட்டலும்
கண்ணி நெற்றி தீட்டலும் புத்தியின் குடைத்தலும் பை அரவின் ஆடலும் இத்திறந்த பத்தினோடு இன்பம் எல்லாம் இல்லையே. பந்து அடிக்கிற மாதிரியான சந்தம் அது. இப்போ பந்து விளையாடுறாலாம், பந்து கீழே இருக்கு, காலால தட்டியே கைக்கு வருதான் அந்த பந்து. கைக்கு வந்த பந்து அடுத்து என்ன பண்றாலாம், மேலே போற பந்து அவன் போட்டிருக்கிற மாலைக்குள்ள மறைக்கிறாளாம். மாலைக்குள்ள மறைத்த பந்து தலைக்கு வருதான், தலையில எட்டி எட்டி அடிக்கிறாளாம், அது மேலே போதும். அந்த இடத்துல புருவத்தை சரி பண்றாளாம், பொட்டு வைக்கிறாளாம், தன்னுடைய கூந்தலை சரி பண்றாளாம். இவ்வளவு சிறப்பாக பந்தாடக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல இருந்துக்குன்னு சொல்றாரு. நான் அடுத்து ஒரு நம்ம பரத் இருக்காரா அரை மும்மத யானம், மும்மத யானைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான் போன முறை. யானை 3 விதமான மதநீர்களை சுரக்கும் சொன்ன. என்னென்ன யாராவது சொல்ல முடியுங்களா? மதநீர்னா யானையினுடைய தன்னுடைய உறுப்புகள் இருந்து 3 இடங்கள்ல இருந்து நீர் வரும். இது எங்கன்னு கேட்டீங்கன்னா, கன்னத்துல இருந்து நீர் ஒழுகும். அங்க ஒரு ஓட்டை இருக்கும், கன்னத்துல இருந்து வரும் தண்ணீர். அது கண்ண மத நீர், கை மத நீர் சொல்லுவாங்க. கை மத நீர்னா தும்பிக்கை, தும்பிக்கையிலிருந்து வரும், அது கை மத நீர். கன்னத்துல இருந்து வர கண்ண நீர். அதற்கு அடுத்து அதனுடைய ஆண் யானையா இருந்தா ஆணுடைய பிறப்புறுப்பிலையும், பெண்ணா இருந்தா பெண்ணுடைய பிறப்புறுப்பிலிருந்து வரும், அது கோசல மத நீர். இந்த 3 விதமான மத நீர்களை சுரக்கக்கூடிய யானைகள் அங்கு நிறைந்ததுனால தெருவில் வெள்ளம் போதா சார். திருத்தக்க தேவர் எப்படி எழுதுறாருன்னா, மத அமிழ்தம்னு. மத நீர் எப்ப யானைகள் சுரக்கணும் திருத்தக்க தேவர் சொல்றாரு, காமம் மிகுந்து இருந்தா இந்த மத நீர்கள் சுரக்கும். நல்ல உணவு சாப்பிட்டு இருந்தா அந்த மத நீர் சுரக்கும். யானைக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தழை எது தெரியுங்களா? எல்லா தழையும் சாப்பிடுது யானை. யானைக்கு பிடிச்சமானது எது தெரியுங்களா? வில்வம். திருத்தக்க தேவர் சொல்றாரு சார், இதெல்லாம் தான் சார் நுணுக்கம், இதெல்லாம் தான் நுணுக்கம். யாரை போய் கேட்டால் யானை பாகனை கூட கேட்டு பாருங்க, எது போட்டாலும் திங்குயா, நம்மள மாதிரியே சொல்லுவோம். அப்படி இல்லை, வில்வ இலையை சாப்பிடும்போது அது அவ்வளவு சிறப்பாக உண்ணுவான். அப்படி அந்த யானையினுடைய மும்மத யானைகள் நிரம்பி இருந்தது. மும்மதத்து ஓடை யானைன்னு சொல்றார். மும்மதத்து ஓடை யானை ஒருத்தர் கட்டுரை எழுதிட்டார் தினமணியில. மும்மத யானைன்றது கம்பன் மட்டும்தான் பயன்படுத்தினா, வேற எந்த காப்பியத்திலும் இல்லைன்னு. 10 பாட்டுக்கு ஒரு பாட்டு மும்மத யானை மும்மத யானைன்னு சிந்தாமணியில திருத்தக்க தேவர் எழுதியிருக்காரு. படிக்காதானே சிந்தாமணி இருக்கு, அது சமண நூல் ஓரதளிட்டுல போயிடலாம். அதனால வந்த வினை. ஆக மும்மத நீர் என்பது கன்னத்திலிருந்து வடிந்தால் அது கண்ண நீர், தும்பிக்கையிலிருந்து வடிந்தால் அது கைமத நீர், தன்னுடைய பிறப்பு உறுப்பிலிருந்து வந்தால் அது கோசல நீர் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத சாலை. அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஆயுத சாலையில் அவை பிராட்டி போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அதிகமானுடைய ஆயுத சாலையில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே எண்ணெய் போட்டு தொடச்சி வில் வால் அம்பு எல்லாம் இருக்கான். இதை இட்டு போய் அதிகமான் காமிக்கிறான், அவையை பாரு இப்படி இருப்பார், பல பல பலன்னு புதுசாக இருப்பார் அப்படின்னா. அந்த அவை பிராட்டி பார்த்துட்டு, இதுவாடா ஒரு மன்னனுக்கு பெருமை, தொண்டைமானுடைய ஆயுத கலையும் பார்த்துட்டு தானே வர, எல்லாம் வளைஞ்சி கிளஞ்சி கிடக்குதுடா. அப்புறம் என்ன அர்த்தம், நீ போர்க்களமே போவாதோ, போர்க்களத்திலே இருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் ஒரு தாய் சொல்றா, அவன் பையனாச்சே, உன் பையனை பார்க்கவே எங்க இருக்கிறான் அப்படின்னு. அந்த தாய் எவ்வளவு வீரமங்கையா இருந்தா சொல்றா, அவன் புலி மாதிரி பிறந்தான், கொஞ்ச நாள் என் வயிற்றுல தங்கி இருந்தான், அதன் பிறகு அவன் போர்க்களத்துக்கு போனவன் இன்னும் திரும்பியே வரல. அப்ப என்ன இருந்தான், வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் இருந்தான். குழந்தையா எப்ப பிறந்தாலும் அதுல இருந்து அவன் எங்க இருக்கிறான், போர்க்களத்திலே இருக்கிறான். அந்த தாய் எவ்வளவு வீரமா சொல்றான், புலி கொஞ்ச நாள் தங்கி இருந்து போன மாதிரி என் வயிற்றுல கொஞ்ச நாள் இருந்தாமா அந்த பையன், அதன் பிறகு அவன் எங்க இருக்கிறான், போர்க்களத்திலே இருக்கிறான். எவ்வளவு வீரம் பாருங்க. அப்படி வீரத்தையும் இங்க பாடியிருக்கிற ஆயுத சாலையின் மூலமா பாடுறாரு. ஆயுத சாலையில எப்படி இருக்க ஆயுதங்களை எல்லாம் பாடுறாரு. அரண்மனைகள், செல்வ காப்பகம். நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், பீரோவில் வச்சு போட்டோம். திருடனுக்கு ரொம்ப ஈஸியாகி போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்பப்போ சொல்றது, நான் எதையும் பீரோ உள்ள வைக்காது. அவன் நேராக பீரோ உடைக்கிறான், பீரோ உள்ள தான் நம்ம எதாக இருந்தாலும் வச்சுட்டு போறோம்னு தெரிஞ்சு எடுத்துட்டு போயிடும்.
ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஊருக்கு போகும்போது குப்பை தொட்டில் வச்சுட்டு மூடி மேலே குப்பையை போட்டு மூட்டு போனாங்க. ஊருக்கு வந்த பாடு குப்பை தொட்டில் வச்சிருந்தது மறந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க. ஒரு நிபுணர் இருக்கிறாரு, ஃபேனில் அந்த அந்த சென்டரில் உள்ள அந்த கப்பு இருக்கும், அந்த கப்பை கட்டிட்டு அது உள்ள வச்சு கப்பை போட்டு மூட்டு போனார். இப்படி இந்த பொருளை சம்பாதிக்கிறதா கஷ்டம்னு பார்த்தா அதை பாதுகாத்து வைக்கிறதும் கஷ்டம். அதனால தான் அதுக்கு பேர் என்னங்க, செல்வம் போயிட்டே இருக்கும். அப்படி அடுத்தடுத்து சொல்றாரு என்னன்னா, எங்க நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அருகன் கோயிலை சொல்லிடுறாரு சார். அருகனை வணங்குங்க, அருகன் கோயிலை பாருங்க. இங்க சொல்றாரு பாருங்க, ஏத்தல் சான்ற கோயிலும் இடைப்படுத்து இயன்றவை. அருகன் கோயிலும் நாடக அரங்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கலாமா சார்? ஒரு கேள்வி கேட்கும். ஒரு நாடக அரங்கு கட்டணுன்றாங்க, ஒரு கோயில் கட்டணுன்றாங்க. ஒரு நகரம் நிர்மாணிக்கும் பொழுது ஐம்புலன்களுக்கு இன்பம் தருவது கொஞ்சம் சற்று தள்ளி இருக்கணும். ஐம்புலன்களை அடக்க கற்று தரக்கூடிய அருகன் கோவிலுக்கும் அதுக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கணும். திருத்தக்க தேவர் அந்த அரண்மனை பக்கத்தில் நாடக அரங்கு இல்லாமல் சற்று தள்ளி இருக்கிறதுன்னு சொல்றாருன்னா காரணம் என்ன? மக்கள் நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடக வாழ்க்கையத்தோட முடிச்சுக்க போறாங்க. இது நாடக வாழ்க்கை இல்லை, அறிவார்ந்த வாழ்க்கையாக மக்கள் இதை உணர வேண்டும். நாடக அரங்கை கோயிலை விட்டு சற்று தள்ளி அமைத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி அமைச்சாங்கன்னு விளக்கத்தையும் சொல்றாரு. ஆடல் பாடலிலேயே மக்கள் வாழ்க்கையை இழந்து விட போகிறார்கள், அர்த்தமற்ற வாழ்வாகிவிடும்னு சொல்றாரு. நாம் என்ன பண்றோம்? டிவி முன்னாடி உட்காந்து தான் ஜபம் பண்றோம். அப்ப ஜபம் பண்றதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணுமா வேணாமா? ஒரு சாமி ரூம்ல உட்காந்து தீபத்தை ஏற்றிட்டு ஜபம் பண்ணி எழுதினா அந்த ஸ்பிரிச்சுவல் கரெக்டா இருக்கும். பேர பார்க்கணும்னா உள்ள பார்க்கணும், எவனோ டிவி பார்க்கறோம், நாங்க பக்கத்தில் உட்காந்து அதுவோ நீங்க ஒரு ஜபம் பண்ணி ஆகணுமே அப்படின்ற நினைப்போட நாம டிவி எதிர உட்காந்து ஜபம் பண்ணோம்னா பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். நம்ம உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஹார்ட்வேர் சார். இங்கே ஐடி ஃபீல்டில் இருக்க குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. நம்ம உடம்பு ஹார்ட்வேரு. வாங்க, ரிஷபதாஸ் எஸ்ஐ ரிட்டையர்டு, அதெல்லாம் சிந்தாமணிக்காகவே வரக்கூடியவர்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களாம் கூட இந்த சிந்தாமணியின் மீது ஒரு பற்று உள்ளவர்கள் தான் வந்திருக்காங்க. அப்படி இது ஹார்ட்வேரு, நம்ம மனசு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் மட்டும் நல்லா இருந்து ஹார்ட்வேர் நல்லா இல்லைனாலும் சாஃப்ட்வேர் நல்ல பிரயோஜனம் இல்லை. ஹார்ட்வேர் நல்லா இருக்கணும், சாஃப்ட்வேரும் நல்லா இருக்கணும். அதனால தான் என் சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி. அப்போ ரெண்டும் நல்லா இருந்தால் தான் உள்ள இருக்கிற சோல் நல்லா இருக்கும். உள்ள இருக்கிற சோல் நல்லா இருக்கணும்னா இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரையும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அப்படின்னா என்ன, அந்த 3 வேளையும் சாப்பிட்டு பிபி சுகரோட இருக்கணும்னு இல்லை. விஸ்வசாகர் ஜெபம் பண்ணினே இருக்கிறார், 3 நாள் உபவாசம். தெரியும், நாங்கள் பார்த்துட்டு ஐயோ பாவம் அந்த மனுஷன் 3 நாளாக சாப்பிடாத இருக்கிறாரு. அவர் நம்மளை பார்த்து இங்கே உட்காந்து சொல்கிறார், ஐயோ பாவம் அந்த ஜனங்க 3 வேளையும் சாப்பிட்டு பிபி சுகர் மாத்திரையும் போட்டு உட்காந்துருக்குது. இதில் யாருக்கு உண்மையாலும் பாவம்? 3 வேளையும் சாப்பிட்ற நாம தான் பாவம். அப்படி சொன்னவர் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் என்னென்ன ஒலிகள் கேட்டுதுன்னு கூட பதிவு பண்ணியிருக்காரு சார். நாம் இங்கே உட்காந்துக்கிற நிசப்தமாக இருந்தால் அந்த ஃபேன் சத்தம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவர் இயற்கையோடு இணைந்த ஒரு புலவர்ன்றதை எப்படி நிரூபிக்கிறாருன்னா, அவர் எந்தெந்த சப்தத்தெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கூட கவியில் வச்சுருக்கார். என்னென்ன சத்தம் பாருங்களா? ஆடலின் அரவமும், அங்கை கொட்டி நெஞ்சி உண பாடலின் அரவமும், பனை முழவு அரவமும், கூடு கோலம் தீஞ்சுவை கோல யாழ் அரவமும், வாடல் இல்ல ஓசையால் வைகள் நாளும் வைகிறது. இத்தனை மங்களமான ஓசையோட வாழ்க்கை தினம் தினம் கடந்து கொண்டு இருக்கு. காலையில் எழுந்தன ஏன் மங்கள இசை வந்து இன்றைக்கும் விழுக்கம் கோயிலில் தவறாமல் நடக்குது. காலையில் வந்து மேலே வாசிட்டு தான் போவாங்க அதிகாலையில். அதுபோல் மாலை நேரத்துலேயும் அந்த வாத்தியம் இருக்கும், அதுதான் இன்னிசை வாத்தியம், அதுதான் மங்கள இசை. இந்த மங்கள இசை கேட்கணும். கடவுளுக்கு எப்படி மங்கள வாத்தியத்தை கொட்டி எழுப்புறாங்களோ காலையில் அதிகாலையில், அதுபோல் மன்னனுக்கும் அதிகாலையில் அரண்மனையில் அந்த போல மங்கள ஓசை தட்டி எழுப்புற வாழ் இருந்திருக்கு. அதை நம்ம சொல்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பியத்தினுடைய தலைவன் ஜீவகனாக இருந்தாலும்
நாமக்கல் இளம்பகத்துக்கு தலைவன் யாருன்னா சச்சந்தன் விஜயமாதேவி தான். நாமக்கல் இளம்பகம் மட்டுமே ஒரு காப்பியத்துக்கு உண்டான அத்தனை சிறப்பும் பொருந்திதான் இருக்கு. அது ஒரு தனி காப்பியமா இருக்கு. இந்த நாமக்கல் இளம்பகத்தில் சச்சந்தன் விஜயமாதேவியுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு ஜீவகன் வாழ்க்கையை புரட்டி போட்டுதுன்றது அந்த நாமக்கல் இளம்பகம் சொல்லுது. ஒரு தாய் தந்தையர் சரியாக வாழவில்லை என்றால் அடுத்த தலைமுறை என்ன பாடுபடுன்றதுக்கு ஜீவகன் ஒரு சாட்சி. எல்லா செலவும் இருந்தது, ஆனா சச்சந்தன் எடுத்த முடிவு தவறான. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சச்சந்தன் வாழ்க்கை மூலமா நாம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நாம் சிந்தித்து அறிவு பூர்வமாக ஒரு முடிவு எடுத்தோமேனால் நமக்கு துன்பம் வராது. அவசர கதியில் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் நேரத்தில், கோபம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு முடிவு எடுத்தோமேனால் அது கண்டிப்பாக நலம் பயக்காது. சச்சந்தன் காமத்திலே மூழ்கி இருக்கும் போது எடுத்த முடிவு அவனை மட்டும் பாதிக்கவில்லை, அடுத்த தலைமுறையாக ஜீவகனுடைய வாழ்க்கையும் பாதிச்சு. நான் ஒன்று கேட்குறேன், நீங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறீங்கன்னு வச்சுங்களா, தப்பி தவறி சுடுகாட்டில் பிறந்தோம்னா இருக்கான். அந்த மாப்பிள்ளையை பார்க்க நீங்க போறீங்க, பக்கத்து அம்மா என்னங்க இந்த பிள்ளைக்கு நான் பொண்ணு தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மா நல்ல பையன் தான், இருந்தாலும் பொண்ணை வந்து சொல்றேன், சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், அவன் பிறந்தது சுடுகாட்டில், அப்புறம் உங்க விரும்புங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா சுடுகாட்டில் பிறந்த பையன் நினைக்குமா நினைக்குமா? ஆனால் ஜீவகன் சுடுகாட்டில் பிறந்த பொழுதும் 8 பெண்களை மணக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஜாதக பலனை பார்க்கணும். அவனுடைய தந்தை சச்சந்தனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போறார். அவனை பாருங்களேன், அந்த திருத்தக்கடவர் எதனால் அப்படி ஒரு வார்த்தை போட்டான்னு தெரியல. சச்சந்தனை சொல்லும் போதே தொடங்குற வார்த்தை எப்படி மூவா முதலா உலகம்னு மங்கள சொல்ல போட்டு அங்கே தொடங்கினாரு. சச்சந்தன் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது முதல் வார்த்தை நச்சு நாகத்தின். நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு, ஏண்டா இப்படி ஒரு வார்த்தை போட்டாரு திருத்தக்கதேவர். சச்சந்தன் விஜயமாதேவிக்கு நஞ்சு போல அமைக்கிட்டான்றத சோசகமா சொல்றதுக்காக அந்த வார்த்தை போட்டாரோ என்னவோ தெரியல. நச்சு நாகத்தின் அனல் சீற்றத்தின் அச்சமுற்று அடைந்தார்க்கு அமிர்த அன்னவன் கச்சுலாம் அணங்கு ஆகிய சச்சந்தன் எனும் தாமரை செங்கனம். நல்லதான் போட்டிருக்காரு, ஆனாலும் ஒரு மக்களை சொல்ல அந்த இடத்துல வச்சு எழுதியிருந்தாருன்னா சிறப்பா இருந்திருக்கும். நச்சு நாகத்தின்னு எழுதிட்டார். பகைவர்களுக்கு நச்சு பாம்பினுடைய விஷம் போன்றவன் அவர் சொல்ல வர்றார். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு மிக அழகான ஒரு காளை போன்றவன் சொல்றார். சச்சந்தன் எனும் தாமரை செங்கனான். தாமரையில உரையவர் யாருங்க? திருமால். திருமாலை போன்ற அழகு உடையவன் சொல்ல வர்றார். தாமரை உரையக்கூடியவன். தாமரையால் அப்படின்னா லட்சுமி, தாமரையான் அப்படின்னா பெருமாள். வன் கையால் களிமாட்டி வைவேலினால் தின்திறன் தெவ்வர் தேர் தொகை மாட்டினான். தேர் தொகை மாட்டினான் அர்த்தம். பகைவன் தேர் படையோட வந்தானா இவன் தன்னுடைய வீரத்தினால 100 தேர் வருதுனா அதை 0 தேர் ஆகி அனுப்புவான், இல்ல ஒரு 10 தேர் தான் தேர். அந்த அளவுக்கு தன்னுடைய வீரத்தை சொல்றான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் இந்த ராசமாபுரத்திற்கு தந்தை போல விளங்கினான். தந்தை போல விளங்கினான். அவனுடைய அன்பினாலும் அருளாலும் அந்த மக்கள் இன்பத்திலே திளைக்கிறார்களாம். அதை திருத்தக்கதேவர் எப்படி பாடுறாருன்னா, காதலால் கழிக்கின்றது இவ்வையமே. நாட்டை ஆளணும், அப்படி ஆளணுமா, எந்த மக்களுக்கும் துன்பம் வராம காத்துக்கணுமா. இன்றைக்கு காசாவை எடுத்துக்கிட்டா சொல்ல முடியுமா இந்த வார்த்தைய? பல உலக நாடுகளுக்கு இந்த ஒரு வரி பொருந்தாது. காதலால் கழிக்கின்றது வையமே. பாகிஸ்தான்ல ஒரு பாய் பாடுவாங்க, இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ஆனால் ராசமாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாடுகிறார்களாம், காதலால் கழிக்கின்றோம் அப்படின்னு. அப்படி ராசமாபுரத்தினுடைய அரசன் சச்சந்தன் அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். 2 வார்த்தையை நான் வித்தியாசம் சொல்றேன். ஜீவகனை புகழும் பொழுது திருத்தக்கதேவர் என்ன வார்த்தை போடுறாருன்னா, வானேற நீண்ட புகழான்னு ஒரு வார்த்தை போடுறாரு. அவன் தந்தை சச்சந்தனை புகழும் போது அதே ஓமையப்படுத்துறாரு, ஆனா கொஞ்சம் டிஸ்ட் வைக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பார்க்கணும். வானந்தோய் புகழான்ற யார சச்சந்தனை சொல்லும் போது
வானம் தோய் புகழானோட நிறுத்திக்கிறாரு. ஜீவகனை சொல்லும் போது வானேற நீண்ட புகழான்னு சொல்றாரு. வித்தியாசம் தெரியுதுங்களா? இவன் வானத்தை தொடர அளவு தான் இவன் புகழ் இருந்துதான், அவன் புகழ் வானத்தையும் தாண்டி சென்று விட்டதுன்னு சொல்லும் பொழுது தந்தையை காட்டிலும் சிறந்த ஒரு முதல்வனாக ஜீவகன் விளங்கினான்றத சிம்பாலிக்கா இந்த 2 இடத்துல சொல்லி காண்பிக்கிறார். இதெல்லாம் தான் சார் நுட்பமா படிக்கும் போது வரக்கூடியணும். ஸ்ரீசந்திரனார் அதனால தான் தன்னுடைய புத்தகத்துக்கு பெயர் வைக்கும் போது ஜீவகன் கதைனா எதுவும் சொல்ல, வானேற நீண்ட புகழான் அப்படின்னு வச்சிருந்தார். ஆனா இங்க சச்சந்திரன் சொல்லும் போது வானம் தோய் புகழான், வானத்தை தொடர அளவு அவன் புகழ் இருக்குது, அவன் புகழ் மேல போயிடுச்சு அப்படின்றார். எப்பவுமே மனுஷன் பணம் புகழ் ரெண்டும் ஒரு மாதிரியான சேர்க்க சேர்க்க பணத்து மேல ஆசை அதிகமாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நல்லா பேசுறீங்கன்னு 4 பேர் கை தட்ட 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 தான் நான் இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துக்கிறேன். இதெல்லாம் உங்க இடத்துல நான் உட்காந்துருக்கேன். அப்படி அந்த நல்லா பேசுறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கும் பாருங்க. அதுதான் இந்த அளவு வளர்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சிறப்பு. எங்க வக்கீலையா அவர் தொழிலில் சிறப்பு, அவர் சிவில்ல சிறப்பு, ராஜேஷ் இந்த சிறப்பு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. பிரபாகரன் சார் ரொம்ப அருமையான மனுஷன், இந்த வயசுல என்ன தேடி வர பாருங்க, வாங்க சிந்தாமணி படிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். அதனால தான் திருத்தக்க தேவர் சொல்ற மாதிரி திருக்குறள் அன்னைக்கு சொல்றாங்க, ஒன்றில் ஒன்று பெரியார். இவர் இதுல பெரியவர், அவர் அதுல பெரியவர். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி அண்ணாருடைய, இல்லைங்களா? அப்படி நாம பார்க்கணும். அதனாலதான் சொல்றாரு சச்சந்தன் புகழ்ல சிறந்து விளங்கினா, ஆனா ஜீவகனை ஒக்கும் பொழுது அவன் புகழ் வானத்தை தாண்டி போயிடுது. நமக்கு 2 உடம்பு இருக்கு. எல்லாருக்கும் எத்தனை உடம்பு சார் இருக்கு? என்ன சார் ஒரு உடம்பு தான் இருக்கு, 2 உடம்பு. ஸ்பேர் என்னதுன்னா கார்ல போற ஸ்டெப்னியா இல்லையே, இருக்கு சார். இது பூத உடம்பு. நாம் செய்யக்கூடிய தர்மங்களால் இந்த மக்கள் நம்மளை வாழ்த்துகிறார்களே, அது புகழ் உடம்பு. இந்த பூத உடம்பு அழிந்துவிடும், நம்முடைய புகழ் உடம்பு என்றைக்குமே அழிய. வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு குளத்தூர் ஜினாலயத்திலே ஜீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நடந்தது. நாங்கெல்லாம் அதில் பங்கேற்றோம் என்ற வரலாற்று சிறப்பு. இது புகழ். இந்த புகழ் என்று அழியாது. அந்த பூத உடல் அழிந்தாலும் புகழ் உடம்பு அழியாது. அதனாலதான் புகழை நோக்கி நம்முடைய எண்ணம், செயல், சிந்தனை அத்தனை இருக்கணும். ஜீவகன் அப்படிதான் அமைச்சுக்கிட்டான் தன்னுடைய வாழ்க்கையை. ஒரு காப்பி எடுத்தீங்கன்னா எப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு கேரக்டர், எப்படி வாழணுன்றது ஒரு கேரக்டர், எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு சச்சந்தன் உதாரணம், எப்படி வாழணுன்றதுக்கு ஜீவகன் உதாரணம், காமத்தை எப்படி கடந்து போகணுன்றதுக்கு ஜீவகன் உதாரணம், காமத்தில் அழிஞ்சிட்டா எப்படி நம்ம வாழ்க்கை வீணாகிறதுக்கு சச்சந்தான். காமம் தேவை, இல்லறத்தான் அளவு. தன்னுடைய உரிமை மனைவியாரிடம் மட்டுமே காமம் தூக்க வேண்டும் என்பது தம்முடைய சமணம் சொல்லக்கூடிய ஒரு உத்தம நெறி. நம்ம விட வயதுல மூத்தவங்களை சகோதரியா பார்க்கணும், தாயா பார்க்கணும் சொல்லுது சமணம். ஜீவகன் 8 பெண்களை மணந்தாலும் வேறு பெண்களை ஏறெடுத்து பார்க்காத ஒரு உத்தம புருஷன். அதை சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாரு? அனங்கமா வேணையும் பவதத்தன வரத்துல சொல்லி காமிக்கிறார். இப்படிதான் வாழணும். மனித சூழ்நிலை கைதி. சூழ்நிலை அவனுக்கு சாதகமா அமைச்சுட்டா எந்த தப்பு பண்ணிடுவான். சில நேரத்தில் எவ்வளவு படிச்சாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அறிவாற்றலோடு செயல்பட வேண்டும். அதுதான் மனித அறிவுக்கு உகந்தது. அதுதான் ஜீவகன் வாழ்க்கையா சொல்றார். அடுத்தது இந்த வானந்தோய் புகழான சொன்ன பாட்டு விஜயனுடைய அழக சொல்றாரு. 3145 பாட்டை பாடின திருத்தக்க தேவர் சொல்றாரு, விஜயமாதேவியுடைய அழக மட்டும் என்னால எழுத முடியலப்பா, அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அழக என்னால பாட முடியலன்னு திருத்தக்க தேவர் ஒத்துக்கிறார் சார். 3145 பாட்டு எழுத முடிஞ்சவருக்கு ஒரு பெண்ணினுடைய அழக பாட முடியாதா என்ன? என்னால முடியலன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லால் வடிக்க முடியாத வடிவழகு விஜயமாதேவியுடைய அழகு. ஒரு கவிஞன் உனக்கு உயர்த்தி பாடுறாங்கன்னா அதுல இருந்து ஏதோ நம்ம மெசேஜ் சொல்ல போறான்னு அர்த்தம். சினிமா தியேட்டருக்கு போயிட்டீங்கன்னா ஒரு காரை மட்டும் கேமரா க்ளோஸ் அப்ல காமிக்கிறான்னா அந்த கார்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு தள்ளு வண்டி காமிக்கிறான்னா அதுக்குள்ள பாம்பு வச்சிருக்காங்க, ஏதோ ஒன்றுக்காக அந்த தள்ளு வண்டியே காமிச்சிருப்பான் கேமராவில்.
அப்படி விஜயமாதேவியுடைய அழகை மிகைப்படுத்தி 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 ஏண்டா திருத்தகதேவர் பாடுறாரு. மற்ற 8 பெண்ணுடைய அழகெல்லாம் இருக்கு, அதை விட விஜயமாதேவியுடைய அழகை உச்சத்தில் பாடுறாருன்னா விஜயமாதேவியுடைய அழகுதான் இந்த காப்பியத்தையே நடத்தி போகும். அவளுடைய வடிவழகுதான் இந்த காப்பியத்தினுடைய தொடர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதனால அந்த அழகை பலபட சொல்லி போறார். பெண்களை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கணும், கடவுளை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கணும்னா கடவுளை பாதத்திலிருந்து வர்ணிச்சுப்போம், பெண்களை வர்ணிக்கும் போது தலையிலிருந்து வர்ணிச்சுப்போம். இதை வடமொழியில் என்ன சொல்லுவாங்க, பாதாதி கேசம் கேசாதி பாதம். பாதாதி கேசம் பகவானுக்கு, கேசாதி பாதம் பெண். சினிமா பாட்டு நீங்கள் எடுத்து பாருங்க, எந்த பாடலாக இருந்தாலும் கண்ணதாசன் பாடலாம் எடுத்து பாருங்க, தலையிலிருந்து வர்ணிச்சுடுவோம். எந்த கவிஞனும் காலில் இருந்து ஒரு பெண்ணை வர்ணிக்கவே மாட்டோம். அப்படி வர்ணிச்சுதானா அது நகை முரண். ஆனால் எந்த பக்தி பாடலை எடுத்து எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, பகவானுடைய பாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பகவான் ஆதிநாதருடைய அழகை பாடியிருக்காங்க, பால்படி சுவாமியினுடைய அழகை பாடியிருக்காங்க, எடுத்து பாருங்க, காலில் இருந்து பாடிப்பாங்க, திருப்பாதம் தொடங்கி உச்சி வரை பாடிப்பாங்க. இதான் முறை. அப்படி விஜயமாதேவியுடைய அழகை பலபட தலையிலிருந்து வர்ணிச்சுட்டே வரவர். கடைசியாக இவருடைய அழகை என்னால் முழுமையாக சொல்ல முடியும். ஆக அது எப்படி சொல்றாருன்னா, பெண் அணங்கு அரிய தேவரும் ஏத்து நீரலே அப்படின்னு சொல்றாரு. இவ எப்படி இருக்கலாம், இவருடைய அழகை சொல்லும் பொழுது கைவல்லான் எழுதிய போல். கைவல்லான பிரம்மாவாலேயே இவருடைய அழகை படைக்க முடியும். கைவல்லான் எழுதியது போல் பண்பு ஆர்ந்து தொடும் புருவம் பழிச்சு ஆன. இந்த புருவம் இருக்கு பாருங்க, நமக்குலாம் இதோட நின்று போகுதுங்க. விஜயமாதேவியுடைய புருவம் அப்படி போய் காதை தாண்டி போலான்னு நினைச்சுதான் காது கழுகுதான். இந்த முகம் எப்படி இருக்கா விஜயமாதேவிக்கு, ஒரு முழு மதி முகத்துக்கும் ஒரு பிறை நிலா நெட்டிக்குமா ஓமைப்படுத்துறாரு. ஒரு முழு நிலா மேல ஒரு பிறை நிலா வச்சா எப்படி இருக்கும், அப்படி விஜயமாதேவியுடைய முக அழகு இருக்கா சார், நினைச்சு பாருங்க. வால் போன்ற விழியம். இப்படி ஒன்று நான் சொல்லிட்டே போகலாம். விஜயமாதேவி அழகோட நீங்க முடிச்சுக்கிற மாதிரி தான். அதனால நிறைய செய்திகளுக்கு போய் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவள் நஞ்சு போல இந்த நஞ்சு எடுத்து போய் எனக்கு இது கம்பெனி எங்க பாடலாம், ராவணனுக்கு அவிழ்தால் பூசிய நஞ்சு. யாரு? சீதா பிராட்டி. யாருக்கு? ராவணனுக்கு. மேல அமிழ்து மாதிரி இருக்கா உள்ள நஞ்சாம். நஞ்சனும் அமிழ்தால் பூசிய மங்கைன்னு சொல்லி கம்பன் சீதையை பாடுறான். யாருக்கு? ராவணனுக்கு. இப்ப நாம கூட ஒரு ஐஸ்கிரீம்லாம் வந்துருச்சு, மேல ஒரு கலர் இருக்கு, உள்ள ஒரு ஸ்வீட்டா இருக்கு. அதுபோல அமிர்தம் தடவிய நஞ்சாக சீதா பிராட்டி ராவணனுக்கு விளங்கினான். கம்பனுக்கு அடி எடுத்து கொடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருத்தக்கதேவர் உண்மை. பாருங்க, அவளோட சேர்ந்து இருந்தா அமிர்தமா, அவளை விட்டு பிரிஞ்சு நின்றால் நீ நஞ்சாயிடுவான். சேர்ந்தால் அமிர்தம், பிரிந்தால் நஞ்சு. எங்க வாசுகி அம்மா தேடுறாங்க 167வது பாட்டு. இவர் ஒழுங்காக தான் சிந்தாமணி படிச்சுட்டு வந்து பேசுகிறாரான்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆள் இருக்காங்க. நான் இந்த சபையை கண்டு தான் ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கேன். ஆக பாருங்களேன், தெய்வ மாண்பு பெற்றவள், அவளுடைய நெஞ்சம் நஞ்சும் அமிர்தும் சேர்ந்ததாக இருக்கலாம். பெண்ணினுடைய நலத்தை பார்க்கும் பொழுது அவள் அமிர்தாக இருக்கிறாள், பெண்ணை விட்டு பிரிந்து சென்றால் அவள் நஞ்சாகி விடுகிறாள் என்று நஞ்சையும் அமிர்தையும் சேர்த்து பாடக்கூடிய திறம் திருத்தக்கதேவரிடம் இருந்திருக்கிறது. இந்த வாய் இருக்கு பாருங்க, அது பேசும்போது எப்படி இருக்கான், பல பல பலன்னு ஒரு கத்திரிக்கோள் இப்படி இப்படி பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா சார். இந்த ஓமையார் எந்த காப்பியும் பார்க்க முடியாது. விஜயமாதேவி பேசுறது அப்படி இருக்கான். இதே பகவான் மகாவீரர்கிட்ட போய் ஜீவகன் கேட்கறான் பின்னாடி ஒரு இடத்துல, சுவாமி நான் எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்துடலான்னு நினைக்கிறேன். ஜீவகசாமி மண்டிட்டு பகவான் மகாவீரர்கிட்ட போய் கேட்கிறார். சமோசமத்தில் பகவான் பேசுறாராம். அவர் பேசும்பொழுது அவருடைய உதடு ஆசைகள் எப்படி இருக்கான், ஒரு பொன்மலை வாய் திறந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கா சார். நான் சொல்றது 3000 பாட்டு கடந்து வாய் பேசுது. அங்க பகவான் மகாவீருடைய வாய் பேசுது, இங்க விஜயமாதேவி பேசுது. விஜயமாதேவியினுடைய வாய்க்கு ஒரு கத்திரிக்கோள் போன்ற உண்மையை சொல்றாரு.
பகவான் மகாவீரனுடைய வாய் திறந்து பேசுவதற்கு ஒரு பொன் மலை வாய் திறந்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பதாக பகவானுடைய நிலைக்கு ஏற்றார் போல ஓமை தெரிந்து பாடக்கூடியவர்கள் நம்முடைய திருத்தக்க தேவர் எப்படி விட்டு நிற்கிறார் பாருங்க. இந்த ரெண்டு பேருடைய ஓமையெல்லாம் பார்த்துட்ட உடனே விஜயமாதேவி நேருக்கு நேர் பார்க்கலாம். பார்த்த உடனே இவளுக்கு இவ தேவமங்கை போல கண்டு தெரியும். தேவமங்கைக்கும் மகளிருக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, நாம கண் இமைப்போம், தேவ மகளிர் கண் இமைக்க மாட்டாங்க. நாம கால் பூமியில படும், தேவமங்கைக்கு காலில் படாது. விஜயமாதேவி நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. இவன் மாமா மகள் தான், விஜயேந்திர நாட்டு அரசனுடைய மகள். இவனுக்கு உரிமையான பெண்ணு. பார்க்கிறான், பார்த்த உடனே இவன் அணங்கு போல தெரியுறான். அணங்குனா கண்ணு குடிக்காதே, கால் நிலத்துல படுமே. இது ரெண்டுத்தையும் பார்த்தா இல்லை இல்லை, அப்ப அணங்கு இல்லை. இவன் முடிவு போறான். முடிவுக்கு வந்த உடனே அவருடைய அழகில் மயங்கி நேராக அரண்மனைக்கு சென்று அமைச்சர்களை அழைத்து பெண் கேட்க அனுப்புகிறான். பெண் கேட்க போன உடனே அந்த பெண்ணுக்குரிய அரசன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. பொண்ணை கொடுக்கல, கல்யாணம் பேசல, ஆனா மருமகன்ற. இதான் சார் அந்த உறவு முறை கொண்டான மகிழ்ச்சி. தெற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா பையன் தான் பொண்ணை கட்டுறானோ இல்லையா, பிறந்ததுலேருந்து மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தது பாட்டு தான் மாப்பிள்ளன்னு கூப்பிடுறோம். தெற்க போயிட்டீங்கன்னா அக்கா பையன் மாப்பிள்ளன்னு தான் கூப்பிடுவாங்க. அது போல இவன் அக்கா பையன் தானேன்றதுனால அரசன் என்ன கூப்பிடுறான், மருமகன் வந்தது மங்கையின் ஆக்கம், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன். அப்படி இவனுக்கு தான் உரிமையானவர் என்பதை அன்றே எழுதி வைத்துட்டாங்க. அதனால விஜயமாதேவியினுடைய பெண் பார்க்கும் படலமோ சச்சந்தன் பார்க்கக்கூடிய படலமோ ஏக சீக்கிரமா திருமணத்தில் போய் முடியும். ஆக மருமகன் வந்தது மங்கை ஆக்கமும் அருமதி சூழ்ச்சியின் அமைச்சர் எண்ணிய கருமமும் கண்டவர் களத்தால் பான்மையார். திருமணம் வெக விரைவா முடியுது. ஏன்னா குளம் பார்க்க வேணாம், பாத்திரம் பார்க்க வேணாம். குளம் நனையல் நம்பி கொழுங்கயற்கண் வள்ளின்னு கோவிந்தியார் இளம்பகத்தில் கோவிந்தையினுடைய பெண்ணை கொடுக்க வருவாங்க. இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்போ நீ குளத்தை பார்க்காதா, நாங்கள் யாதவர் குளம்னு. அந்த காலத்திலே யாதவர் குளத்துக்கும் சமண குளத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கிருஷ்ணனுடைய கதையை சொல்லி காமிக்கலாம். இருந்தாலும் ஜீவகன் முதல் பெண் அரசியலம் குமரியாகத்தான் இருக்கணும், அரச வாரிசாக தான் இருக்கணும்னு அந்த கோவிந்தியார் பெண்ணை துறக்கும். இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்றாங்க. குளம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மாமா பொண்ணு தான் முறை பொண்ணு தான் கல்யாணத்தை முடியும். என்ன சொன்னீங்க? நான் பெற்றோர்கள் இருந்தோம். ஒரு விஷயம் சிந்தாமணி சொல்லுது என்னன்னா, சரியான வயதில் பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் திருமணம் செய்து கொடுக்கணும்னா அது கூட பெற்றோர்களுக்கு பாவமாக மாறும். சிந்தாமணி சொல்லுது. அதனால சரியான நேரத்தில் மனம் முடிச்சு கொடுக்கணுன்றத சிந்தாமணி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருக்கக்கூடியதை ஓமைப்படுத்துறாரு. எப்படி சிவபெருமான் உடம்புல பார்வதி பாதி உடம்பு சேர்ந்து இருக்கிறாரோ அப்படி முக்கண் சினம் திகழ் விடையினாலும் செவ்வியும் சேர்ந்தது ஒத்தே. ஆனா ஒரு இடத்துல இது தப்புன்னு சொல்றாரு. என்னன்னா, காமம் மிகுதியால பார்வதிக்கு தான் பாதி உடம்பையே கொடுத்துட்டாங்க சிவன். காமம் அவனை எந்த அளவு பாடுபடுத்து பத்தியா? அவன் உடம்புல பாதி கொடுத்துட்டானே, அர்த்த நாரீஸ்வரரா நிற்கிறாருல்ல. எதனால? பார்வதியினுடைய அழகில மயங்கினதான் பாதி உடம்பையே கொடுத்துட்டான். காமம் அந்த அளவு கொண்டு போயிட்டு ஒரு இடத்த கடிக்கிறார். நான் அந்த இடத்தையும் சொல்றேன். அவள் அமிர்தம் போன்று இருக்கிறாள், அவன் மதுவாக அவளை பிடிக்கிறான். யாரு? சச்சந்தன். சச்சந்தனுக்கு விஜயமாதேவி அமிர்து, விஜயமாதேவிக்கு சச்சந்தன் மது. எப்படி மாற்றி இந்த ஓமை போடுறாரு பாருங்க. அமிர்தம் உடம்பு கெடுதல் கிடையாது, ஆனா மது கெடுதல். ஏன் சார் இப்படி மாற்றி போட்டுருக்காங்க? சச்சந்தனுக்கு விஜயமாதேவி மது மாதிரியும் விஜயமாதேவிக்கு சச்சந்தன் அமிர்து போலவும் போட்டுருக்கலாம் இல்லையா? ஏன் போடல? விஜயமாதேவியுடைய காமம் அளவோட இருந்தது, சச்சந்தனுடைய காமம் அதிகமா இருந்தது. ஆகையினால அவனை மதுவுக்கு ஊமை போட்டு விஜயமாதேவி அமிர்தத்துக்கு ஊமை போட்டிருக்கிறார். அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க.
இதெல்லாம் தான் ஆராய்ச்சி மனப்பான்மையோட செய்யணும். ஏன் இந்த ஓமை இப்படி மாற்றி போட்டுதான் என்ன ஆயிடும்? போட்டுக்கலாங்க. எப்படி பாடியிருக்காரு பாருங்க. தம் அமர் காதலானும் தையலும் மணந்த போதில் பொன்னனால் அமிர்தமாக புகழ் வெய்யோன் பருகிட்டான். பருகுதல், குடித்தல், தின்னல் அப்படின்னு 4 வகையான உணவுகள் இருக்கு. பருகுதல்னா அளவுக்கு அதிகமா பருகுதல்னா மதுவின் வாங்கி மாதரும் பருகிட்டான். அவன் அமிர்தத்தை பருகினா இவன் மதுவை பருகணும். யாருக்கு பாதிப்பு அதிகம்? மதுவு குடித்தவர். மதுவு குடித்தவர் தான் சச்சிந்தன். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறாரு பாருங்க. அவங்க 2 பேர் அனுபவிக்கக்கூடிய இன்பம் ஊரில் இன்பம்ன்ற வார்த்தையை போடுறார். ஊரில் இன்பம்னா இடையறாத இன்பமா. கணவனும் மனைவியும் திரிக்கக்கூடிய இன்பத்திற்கு தடையேதும் இல்லாமல் ஊரில் இன்பம்ன்றார். முதல் பாட்டில் ஒரு இன்பம் போட்டார், பேரின்பம். அதுக்கு என்ன ஓமை போட்டாரு? தாவாத இன்பம் தலையாயது தண்ணீர் எய்தி. அங்க போட்டாருங்களா? முதல் பாட்டில் தாவாத இன்பம்னு போட்டார். இங்க என்ன போறாரு? ஊரில் இன்பம். பரத் புரியுதுங்களா? அங்க தாவாத இன்பம், இங்க ஊரில் இன்பம். அங்க பேரின்பத்திற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு, இங்க சிற்றின்பத்திற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, மாரி காலத்து மழை போல அவன் விஜயமாதேவியோட அன்பு செலுத்தி இன்பம் தீர்த்தான். இப்படி அவர்கள் பெற்ற இன்பத்துக்கு 2 ஓமை சொல்றார். காமவல்லி போல இருந்தாலும் இவன், அவன் கொல்லிப்பாவையா ஆயிட்டாலும் அவனுக்கு. காமவல்லியும் கொல்லிப்பாவையும் கிடைத்தவங்கள கழுத்தை நெருக்கி கொல்லும் தன்மையுடையது. அப்படி மாறிவிட்டார்கள் என்று சொல்கிறார். அப்படி 2 பேரும் இன்பம் தூக்கிக்கிட்டே இருந்ததுல சச்சந்தனுக்கு கடமை என்னாங்க? நாடாளும் கடமை இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணா ஹனிமூன் 1 வாரம் போகலாம், 15 நாள் போகலாம், 30 நாள் போகலாம். அதுக்கு அடுத்தது ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் வரும், தம்பி பிடிச்சிட்டியா வந்து சேரு அப்படின்னு. இல்லை நான் வரமாட்டேன்னா உன் சம்பளம் கட்டுடுவான். அப்போ கடமை அடைக்குதாங்க. அது போல இவன் என்ன பண்ணிருக்கணும்? அரசாட்சி திருப்பி போயிருந்தேன் இல்லையா? போகல, அந்த புறத்திலேயே சுற்றி சுற்றி வரான். பொண்ணா நம்ப மாட்டீங்க, ஒரு ஊரில் ஆடி மாதத்துக்கு பொண்ணை இட்டு போயிட்டாங்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவன் 2 பேரும் ஒரே ஊரில் எதிர் வீட்டில் பொண்ணு எடுத்துட்டான். 2 பேர் ஒய்ஃபும் ஆடி மாதத்துக்கு இட்டு போயிட்டாங்க. 2 பேரும் முன்னாள் நைட்டு உட்காந்து 11 மணி வரைக்கும் பேசிக்கிறாங்க. ஊரு கதை, உலகத்து கதையெல்லாம் பேசிக்கிறாங்க. இவன் தான் மனைவி பார்க்க போகிறோன்னு அவனும் சொல்லலை. இவனுக்கு தெரியாமல் அவன் போய்க்கிறான், அவனுக்கு தெரியாமல் இவன் போய்க்கிறான். எப்போ? ஆடி மாதம். 2 பேரும் காலையில் மாமியார் வீட்டு திண்ணை மேலே இவன் வந்து உட்காரும் போது அவன் எதில் வந்து நிற்கிறான். திருடனை தேல் போட்ட மாதிரி, டே என்னடா நீ வந்துருக்கியா, நானும் வந்துருக்கேன். அவளுக்கு தெரியாமல் இவன் நினைச்சான், இவனுக்கு தெரியாமல் அவன் நினைச்சான். ஒரு அன்பு மிகுதி இல்லையா? அப்போது அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கடமையை மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலை. மன்னகம் காவலின் வழுக்கி மன்னவன் பெண்ணரும் களத்தோடு பிணைந்த பேரரல் விண்ணகம் இருள்கொல விலங்கு வெண்மதி உன்னிற உரோனியோடு ஒளித்தது. இங்க சந்திர கிரகணத்தை சொல்ற. முழு மதியை எப்படி உரோகிணி மறைத்ததோ அதுபோல அரச கடமையை மறந்து விஜயமாதேவியோடவே இருந்தான். மன்னவன் காவலின் வழுக்கி. எப்ப சார் வழுக்கி விழுவோம்? ஒழுங்கா நடக்கணும்னா வழுக்கி விழுவோம். தெய்வம் தன்னுடைய கடமையிலிருந்து தவறினான். அதனால அந்த இடத்துல வழுக்கின்ற வார்த்தையை போடுறார். மன்னகம் காவலின் வழுக்கி மன்னவன் பெண்ணரும் களத்தோடு பிணைந்த பேரருள். அப்படி இணைந்ததுனால சந்திர கிரகணம் நடக்கிற அன்னைக்கு எப்படி இருள் இருக்கோ அப்படி அவன் அரசாட்சிக்கு உட்பட்ட நாடு இருள் அடைய ஆரம்பித்தது. நாம கூட செலவு பண்ண வேண்டிய முறையில் செலவு பண்ணணும். கோவலன் எப்படி வான்முட்டும் இருந்த செல்வத்தை மாதிரியை கூட சேர்ந்து தொலைச்சிட்டானோ, குன்றனை குளத்துக்கே இழுத்து தேடிட்டான். அவ்வளவு செல்வத்தை எடுத்து போய் நான் இப்போ கூட சொல்கிறேன் உங்களுக்கு சார், வைக்கிறேன் சார், 2 பசங்க நம்ம சொத்து சேர்க்கணும். ஒன்று நல்ல பையன் சொத்து சேர்க்காதீங்க.
நீங்கள் கோயில் போலன்னு தானம் தர்மம் பண்ணுங்க. ஏன்னா அவன் சேர்ந்துருவான். மோசமான பையனுக்கு சொத்து சேர்ந்து வைக்காதீங்க, சீக்கிரம் தீர்த்துருவோம். அதனால் நல்ல பையனுக்கும் சொத்து சேர்க்க வேணாம், கெட்ட பையனுக்கும் சொத்து சேர்க்க வேணாம். நல்ல இதுவா சொல்லுவாங்க, பூத்து சப்பூத்து கியோ தன சஞ்சே, பூத்து கப்பூத்து கியோ தன சஞ்சே. உங்களுடைய புத்திரனா இருந்தா அவனுக்கும் நீ சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, குப்புத்திரனா இருந்தா கூட அவனுக்கு நீ சேர்க்கணும். அதனாலதான் செல்வ செழிப்போட பிள்ளைகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட கொஞ்சம் செல்வத்தினுடைய கஷ்டத்தையும் சொல்லி வளர்க்கணும். அதுக்காக சொல்லணும். அடுத்தது பாருங்க, குங்கும தோளினாலும் கொழுங்கையர் கண்ணினாலும் தங்கிய காதல் வளம் தனப்பர பருகு நாளுள் திங்கள் வெண் குடையானுக்கு திருவிழு குற்றவண்ணம். அந்த திங்கள் கொடைக்கு இழுக்கு வந்துடுச்சான். அந்த காலத்தில் பெரிய தண்டனை தெரியுங்களா? இப்படி கையை காமிச்சு இப்படியா அப்படின்னு உன்னை கேட்டாங்கன்னா அதுதான் பெரிய குற்றம். நம்ம ஸ்ரீபுராணத்தில் இருக்கு, ஸ்ரீபுராணத்தில் இருக்கு. இப்போ ஜெயிலுக்கு போகும்போது தான் டாட்டா காமிட்டு போகிறான். இன்னும் உலக சாதனை பண்ணிட்டு வர மாதிரி ஜெயிலில் ஏற்றி ட்ரெயினில் கொண்டு போக போகிறேன், வண்டியில் கொண்டு போக போகிறேன், கை காமிப்பான். உலக சாதனை பண்ண போகிறவங்க மாதிரியும் பண்ணிட்டு வந்த மாதிரியும் அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்ம நின்றுங்கிறது போலீஸ் வண்டி நம்ம கொண்டு போகிறது ஜெயிலுக்குன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கையாடுறானா எல்லாத்தையும் கடந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ திருவிழு குற்றவண்ணம், திரு இழுக்குன்றதுக்கு குவேசாவும் இதுக்கு ஒரே நச்சினியா இருக்கு நேரம் என்ன சொல்றாங்கன்னா, 2 இழுக்கு பண்ணிட்டான் சார். என்ன? ஒன்று விஜயமாதேவியுடைய எண்ணத்திலே மயங்கினது குற்றம், இன்னொன்று அரசர்கள் அமைச்சர்கள் சொன்ன சொல்ல கேட்காதது குற்றம். அதனால என்னுடைய வாழ்க்கைக்கு இழுக்கு தேடி கொண்டான் அப்படின்ட்டு இந்த சூசகமா இந்த இழுக்குன்ற வார்த்தையை போடுறாங்க. அதனால திரு இழு குற்ற வண்ணம் பைங்கதிர் மதியில் தெல்லி பகர்ந்து எடுத்து துரைத்து மன்றே. இப்ப என்ன சொல்றாரு, இவன் பண்ண துன்பத்தினால ஜீவகன் பிறக்க போற கதையை நான் இனிமேதான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு இங்க ஒரு கதையை ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது சச்சந்தன் கதை. இன்னும் கூட கொஞ்சம் தூரம் சச்சந்தன் கதை தான் சொல்ல போறேன். இருந்தாலும் இப்ப சொல்றாரு, மதியில் தெல்லி பகர்ந்து எடுத்து உரைத்து மன்றே. இனிமேதான் நான் ஜீவகன் கதையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றேன். இப்ப சொல்றாரு பாருங்க, கலினரா அமைச்சல் தப்புள் கட்டியங்காரன் என்பான் ஒளிருவார் தடக்கையானும் உயிரென ஒழுகுநாளுள் பிளிருவார் முரசின் ஏற்றி பெருஞ்சிறப்பு செய்த மன்னன் வெளியில்லா கேள்வியானை வேறு கொண்டு இருந்து சொன்னான். சார், வெளியிருன்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டு 10 பக்கம் கட்டுரை எழுதலாம். வெளியிரு ஒரே ஒரு வார்த்தை. வெளியிருன்ற வார்த்தைக்கு அறியாமை, குற்றம், தவறு எத்தனை வார்த்தை வேணாலும் போடலாம். என்ன சொல்றான், களிறு போன்ற இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களெல்லாம் கூட்டு வச்சுக்கின்னு கட்டிங்காரன் அந்த அமைச்சரவையில் இருக்கிறான். தர்மதத்தன், உருத்திரதத்தன், நிமித்தகன், கட்டிங்காரன், இத்தனை பேர் அதில் அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர்களை கூப்பிட்டு என்ன சொல்றான், இந்த அமைச்சர்களே யார் அரசனுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கன்னா கட்டிங்காரன். கட்டிங்காரன் யாருன்னா படிக்காத மந்திரி. அது மட்டும் இல்ல, கரிமாலை நெஞ்சினான்னு பின்னாடி சொல்றாரு. அவனை பத்தி வர்ணிக்கிறார். அந்த கட்டிகாரனை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தர்மதத்தன், உருத்திரதத்தன், நிமித்தகன்லாம் அறிவு சிறந்தவர்கள், போர்க்களத்திலே வெற்றி தேடி தந்தவர்கள். அவங்க எல்லாரையும் ஓரம் வச்சுட்டு கட்டிகாரனை மட்டும் கூப்பிட்டு நான் சொல்றத கேள்வி. இங்கதான் விதி விளையாட ஆரம்பிக்கும். எப்பவுமே முடிவு தவறாக எடுக்கும்போது அறிவு வேலை செய்யாது. அறிவு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு தவறான முடிவு எடுக்கும்போது அறிவு வெளியேறிடும். அறிவு வெளியேறும் போது தான் தவறான முடிவு நமக்கு தோணும். அப்படிதான் முடிவு எடுக்கிறான். கலினரா அமைச்சல் தம்முள் கட்டியங்காரன் என்பான் ஒளிர்வாள் தடக்கையானுக்கு உயிரென ஒழுகும் நாளும். இந்த இடத்துல வார்த்தை போறாங்க, அவனுக்கு உயிர் போல இருக்கான், அவன் தான் நாளைக்கு உயிர் எடுக்க போறான். சார் புரியுதுங்களா? யார் அவன் உயிர் நினைக்கிறான்? கட்டிகாரன். நாளைக்கு யார் உயிர் எடுக்க போறான்? அவன் தான். அதுக்காக திருத்தக்காரர் எப்படி போறாரு, பின்னால் வருவதை முன்னாடி சொல்ற மாதிரி எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கான் பாருங்க. சச்சன் தான் உயிரென ஒழுகும் நாளும். இப்ப இதுக்கு சிலர் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு வரைக்கும் உயிர் தான் சார், அரியணையில் அமர்ந்த பிறகு அரச சுகத்தை அனுபவித்த பிறகு அவன் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகுதான் அவன் மனசுல விதை விஷம் பாஞ்சிட்டு.
அப்பா வெளியிலா கேள்வியானை வேறு கொண்டு இருந்து சொன்னான். நிமித்தக தர்மதத்தன் உருத்ததத்தெல்லாம் வெளியில் உடையவன், அவனை பூரா ஓரம் வச்சுட்டு வெளியில் இல்லாதவன் யாரு கட்டிங்காரன் அவனை கூட்டு வச்சுக்கின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாரு சார், இந்த பாட்டில் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா மனசை பிரிச்சு காமிக்கிற வேலையை யாருக்குமே செய்யாது. கணவனா இருந்தாலும் மனைவிகிட்ட சொல்லாதீங்க, மனைவியா இருந்தாலும் கணவன்கிட்ட சொல்லுங்க. ஏண்டான்னா அது நாளைக்கு ஒரு விதத்தில் அபத்தம். அதனால நம்ம மனசுல என்ன ஓப்பன் டாக்கா யாருக்கும் சொல்லணும். சில சீக்ரெட் உள்ளே வச்சிருக்கணும். நாளைக்கு சங்கடத்துக்கு வந்து இவன் என்ன பண்ணிடலாம், சச்சன் தான் அவன் மனசுல இருக்கிறது அப்படியே கொட்டுறான். யாருக்கிட்ட? கட்டிங்காரங்க. எப்படி கொட்டுறான் பாருங்க. அசையிலா புறவி வெல்ல அரிஞ்சயன் குளத்துள் தோன்றி வசையிலால் வரத்தின் வந்தார் வான் சுவை அமிழ்தம் மண்ணால் விசையை பிரிதல் ஆற்றேன் வேந்தன் நீயாகி வையம் இசைப்பட காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? புகழ்பெற்ற அரிஞ்சயன் குலத்துல தோன்றிய ஒரு வரத்தினால எனக்கு கிடைத்த ஒரு மாதிராவன் யாரு? விஜயமாதி. அவனை சன நேரம் கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியல. இதெல்லாம் உள்ளத்துல இருக்கு, அதை பொட்டிட்டான். அவளை ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. நீ என்ன பண்ற? இந்த உலகத்தை துன்பம் இல்லாமல் துயரம் வராமல் இழுக்கு வராமல் இந்த உலகத்தை காக்கிற வேலையை நீ பார்த்துக்கலான்னு சொல்றான். எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், கம்பு போட்டிருந்தாங்க. அவர் வீட்டுக்கும் கழனிக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி ஆடு மேய்ச்சிட்டு இருப்பானுங்க. அப்போலாம் கம்பெல்லாம் திருடி போயிடுவானுங்க. இவர் சும்மா இல்லாத என்ன பண்ணுவார், தூரம் ஆடு மேய்ச்சுங்க. அவங்க கிட்டலாம் போயிட்டாய் நான் சாப்பாட்டு வீட்டுக்கு போகிறேன், 1 மணி நேரம் வரதுக்கு எவனா கம்பு கொண்டு போனீங்கன்னா அவ்வளோதான். இவரே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர்றாரு, நைனார் 1 மணி நேரம் அவன் வாங்கினா தேவையான கம்பு பிடிச்சி போனான்னு. இவர் எங்கன்னா கம்பு கொண்டு இருக்கிறவங்க அவன் இடையே இருப்பான். நான் வீட்டுக்கு போகிறேன்னு இவரே சொல்லிட்டு வர்றதுனால ஈஸியாக அவருக்கு தெரியாமல் பறிச்சு போயிடுவாங்க. அப்படி இங்கே சச்சனை என்ன பண்ணான், நான் பிரிஞ்சு 1 நிமிஷம் கூட இருக்க முடியாதா, நான் அந்த புறத்தில் அவ்வளோ தான் இருக்க போகிறேன், இந்த வையத்தை என்ன மாதிரி நீ காப்பாற்றிக்கலான்னு சொல்லி முடியும் கொடையும் தவிர மற்ற எல்லா சிறப்பையும் அவனுக்கு செய்து அவனை ராஜாவாயிட்டான். எப்படி வேடிக்கை பார்க்க ராஜாவாயிட்டானோ அதுபோல அவருடைய அமைச்சரவையில அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்க அறிவில்லாத ஒரு கட்டியக்காரங்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கிறான்னா அது இவனுடைய அறிவினுடைய திறத்தினால் இல்ல, காமத்தினுடைய மயக்கம். ஸ்ரீபுராணத்துல ஜீவக சிந்தாமணி கதை வருது. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இவன் விறகு வெட்டி காஷ்டாங்காரன், விறகு வெட்டி அமைச்சரா சேர்த்துக்கிட்டது அந்த காலத்தில் இருந்த தப்பு. ஒரு விறகு வெட்டிக்கு என்ன தெரியும்? அவனை போய் அரசனாக்கலாமா? வெத்தலை கடைக்காரனும் பட்டாசு கடைக்காரனும் பக்கத்தில் கடை வச்சிருந்தான். இந்த பட்டாசு கடைக்காரன் என்ன பண்ணாலே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறான், நான் போய் சாப்பிட்டு வரேன். இவன் என்ன பண்ணான், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெத்தலை மேலே தண்ணி தெரிக்கும். அந்த மாதிரியே பக்கத்தில் இருக்கிற பட்டாசு மேலேயும் பார்த்துட்டு சொன்னேனே தண்ணி தெரிஞ்சுனேங்கிறான். ஓர வஞ்சனை இல்லாமல் பாவம் பார்த்துட்டு சொன்னேன். நம்ம வெத்தலைக்கு தெரிகிற மாதிரி அதிகம் தெரியும்னு தெரிஞ்சுட்டான். பட்டாசு இல்லாமல் இல்லை ஆகும் சார். அப்படி இவன் என்ன பண்ணான், உள்ள இருக்கிறதா சொன்ன ஒண்ணு இவன் என்ன பண்ணிட்டான், ஆஹா அரசாட்சி கிடைச்சிருச்சு. அப்போ சொல்றான் சார், அவன் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள இருந்து வருது. ஏய் நீ ராஜாவாகலாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாக்பாட் அடிச்சா கூட இப்படி ஒரு ஜாக்பாட் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் மந்திரியா வந்ததே அதிகம், ஏன்னா படிக்காதவன் நான் மந்திரி ஆகிட்டேன், அதுவே பெரிய விஷயம். என்ன முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இவன் வந்து உக்காண்டாது. அப்ப சொல்றான் அவன், கட்டிக்காரன் நல்லவன் சார், இந்த இடத்துல நல்லவன், நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். அப்ப சொல்றான், அரசாட்சி நான் எதிர்த்தான், அரசே தகுமா, யானை மேல போடுற பட்டு மெத்தையும் இந்த நாய் மேல போடலாமான்னு. இதை விட ஒருத்தன் வேற எப்படி சார் சொல்ல முடியும்? இப்ப கட்டிக்காரன் தப்பானவனா? இப்பயாவது அவனுக்கு புத்தி வந்துக்கணும் இல்ல. தன்னையே அவன் நாயின்னு சொல்றான். அந்த பட்டு மெத்தை யாருக்கிட்ட போடலாம்? நாய் யானையின் மீது போடலாம். நான் நாய் யானை மேல போடுற பட்டு மெத்தை தூக்கி என் மேல போறேன் நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு மேல அவன் என்ன பண்ணுவான்? உடனே சச்சம் தான் சொல்றான், இது அரச கடமை, நான் சொல்றதை நீ மீறக்கூடாது. ஏத்துக்கிறான். இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? விதி இந்த இடத்துல தான் சார் விளையாடு. விதி இந்த இடத்துல தான் விளையாடு. தப்பு பண்ணும்போது அவன் சொல்லுவான், இல்லை பக்கத்தில் இருக்கிற மனைவி சொல்லுவான், ஏங்க அவனை பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் அவனை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனி உனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இடம் ஒன்று வந்து சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில் சுக்ரீவன் ராமனுக்கும் வாலிக்கும்.
சுக்ரீவனை தூக்கி வாலி கரகர கரகரன்னு சொல்லிட்டு தூக்கி கிடச்சான். சுக்ரீவன் பயந்து ஓடுறான். ஓடி போனவன் ராவனை சந்திக்கிறான். ராவன் என்ன பண்றான்? வாடா, உனக்கு நான் உதவி பண்றான். ஏன்னா உன் மனைவி அவன் கொண்டு போயிட்டான், என் மனைவிய ராவனை கொண்டு போயிட்டான். நம்ம 2 பேரும் மனைவியை பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த துயரம் நமக்கு தானே வரும். அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டாங்க. புரியுதா சார்? மனைவியை பிரிந்த துக்கம் உனக்கும் எனக்கும் ஒண்ணுதான். நான் உனக்கு உதவுறேன். அப்ப சுக்ரீவன் சொல்றான், உண்மையால நீ வரையா? வாலி என்ன கரகரன்னு சொல்லிட்டு கீழே போட்டான். பிச்சுட்டு இருப்பான். என்ன ஏதோ போனா போது தண்ணியில் விட்டு அவன் என் மனைவி தர தூக்கி போனா போய் போது ஓடியாத நான் அப்படின்னா, வாடா மறுநாள் சண்டைக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். வாலியை கொள்றது என் பொறுப்பு பண்றான். மறுநாள் சுக்ரீவன் நேராக போய் கூப்பிடுறான் வாலியை, டேய் வாடா சண்டைக்கு வாடான். என்னடா நேற்று பயந்து ஓடலாம், இன்னைக்கு தானா வந்து கூப்பிடுறான். வாலியுடைய மனைவி தாரை உள்ளது சொல்றா, டேய் கூப்பாத, ஏதோ அவனுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருக்கு. நேற்று பயந்து ஓனவனை திருப்பி வரானா ஏதோ அவனுக்கு வலிமை கிடைச்சிருக்கு, நீ போவாதன்னு சொல்றான் மனைவி. ஆனா இவன் என்ன பண்றான்? பெண்ணு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஆண்கள், நம்ம வீட்டுக்கு அமைச்சர் யாரு? நம்முடைய மனைவி தான். சொல்றத கொஞ்சம் கேட்ட கத்துக்கணும். அமைச்சர் சொல் கேளாததுக்கு பெருமை இல்லை, புகழ் இல்லை. அதனால அமைச்சர் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நல்லா ஒருத்தர் கும்பிட்டு போயிடாதீங்க, ஏற்கனவே என்னமா சொல்ல தாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி சொன்ன உடனே வாலி போறா, ராமன் மறைஞ்சு நின்று அம்பு வைக்கிறான். அது போல இங்க அவன் சொல்றான், நாயின் மேல இடலாமான்னு கேட்கறான். அப்பயாவது சச்சன் திரும்பி இருக்கணும், உண்மையை புரிஞ்சிருக்கணும். புரியல. அதனால அவன் என்ன சொல்றான்? வையம் இசைவிட காத்தல் வேண்டும்ன்றான். வையம் இன்னோட இசை இழக்க போகுதுன்னு தெரியாம அப்படி சொல்றான். அவன்கிட்ட அரசாட்சி இருந்த வரையும் வையம் இசையோட இருந்தது. கட்டியங்கிட்ட மையம் போகும்போது இசை போக போகுதுன்னு தெரிஞ்சு மையம் இசைபட காத்தல் வேண்டும் சொல்றான் ஸ்டேட்மெண்ட். டேய் நல்லா பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க. எங்க பார்த்துப்பா? யார்கிட்ட கொடுத்தா அவன் பார்த்துக்குவான். ஒரு கை வியாபாரி கிட்ட ராஜா என்ன பண்ணாலும் போயிட்டே இருந்தானா, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, வேற எனக்கு பொழப்பு தெரிஞ்சுங்க, இந்த ஒரு சந்தன மரம் தானே, அதை வெட்டி வச்சு பொழைச்சிக்கிறானோ. அவன் என்ன பண்ணான்? சந்தன மரத்தையும் கரியாகி வித்துருக்கிறான். அடுத்து ராஜா வந்து பார்த்தா, என்னடா இன்னும் கறி வியாபாரத்தை இல்லையடா, நீங்கள் தான் ஒரு சந்தன மரம் கொடுத்தீங்க, கரியாகி இப்போ தாங்க வியாபாரம் பண்ணிக்கலாம்டா பாய், சந்தன மரத்தையும் கட்டியாகிக்கலாம், உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்படி கட்டினாருக்கு தெரிஞ்சது வையம் இசைப்பட காக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் கல்லா மந்திரி. அதுக்காக சொல்ல வரேன் நான். அப்போதான் தர்மதத்தன் நிமித்தகத்தன் தான் அவனுக்கு தர்மம் சொல்றான். தர்மம் சொல்லும் போது காதை திறந்து கேட்கணும் சார். தர்மம் சொல்லும் போது காதை முடிக்கணும், நமக்கு புண்ணியம் இல்லை, பாவம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தர்மம் சொல்றான். என்ன சொல்றான்? உளம் தரு தோழினாய் நீ ஒருவன் மீது குற்றம் வைப்பின். பத்மமாலதி கேக்குதுங்களா? குளம் தரு தோழினாய் நீ ஒருவன் மீது குற்றம் வைப்பின், குற்றம் இல்ல குற்றம் வைப்பின், நிலம் திரு நீங்கும் என்று நிமித்தகன் நெறியில் சொன்னான். முடிச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான்? டேய், ராஜ பரிபாலனை ராஜா கிட்ட மட்டும்தான் இருக்கலாம், எதை வேணாலும் மாத்தி கொடுக்கலாம். இந்த பரிபாலனை பண்றத நீ உன்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தீனா என்ன நடக்கும்? இந்த நிலமும் நீ சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வமும் உன்னை விட்டு போயிடும். முதலாளியா இருக்கணும். குமஸ்தா கிட்ட நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா குமஸ்தா முதலாளி ஆயிடுவாரு, முதலாளி குமஸ்தா ஆகணும். அந்த மாதிரி இங்க சொல்றா பாருங்க, நிலம் திரு தோழினாய் நீ ஒருவன் மீது குற்றம் வைப்பின். நிறைய பேர் படிச்சான், PhD படிக்கிற பையன். நிலம் தரு தோழினாய் ஒருவன் மீது குற்றம் வைப்பின் பண்ணான். டேய், குற்றம் இல்லடா, குற்றம். குற்றம்னா அரசாட்சி, குற்றம்னா குற்றத்துக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாத PhD பண்ண வந்துட்டாங்க. அப்படி குற்றம் வைப்பின் நிலம் திரு நீங்கும் என்று நிமித்தகன் நெறியில் சொன்னான். நெறினா என்ன சார்? அதுதான் ராஜமுறை. அந்த ராஜமுறையில இதுவரை எவனுமே ஒரு இன்பம் துய்ப்பதற்காக அரசபாரத்தை இன்னொருத்த கொடுத்தவன் எவனுமே கிடையாது. துறவு போகும்போது கொடுக்கலாம், போருக்கு போகும்போது கொடுக்கலாம். ஆனா காம இன்பத்துக்காக அரசாட்சி இன்னொருத்த கொடுத்த ஒரே மன்னன் இந்த உலகத்திலே யாரானா சச்சந்தன் தான். உறவு கொள்வதற்கு அரசாட்சி தடையாக இருக்கிறது என்று நினைத்தவன் இவன் மட்டும்தான். ஏன்னா இவன் தான் வாழ்க்கையில் அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க போறான். நான் அதனால தான் சொன்னேன், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரியான முடிவு எடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில துன்பம் வராது. தவறா முடிவு எடுத்துக்கிட்டா அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் தீரணும். அதுக்கு சச்சந்தனுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணம்.